பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் 2 தினங்களுக்கு முன்பு 27 தொகுதிகளுக்குள் பாஜகவுக்கான சீட் பங்கீடை எடப்பாடி பழனிசாமி முடித்து விட்டார். எடப்பாடியின் ஆளுமையை பாருங்கள் அப்படின்னு ஒரு ரைட்டப்புகளை எல்லாம் தயார் பண்ணாங்க. அப்பவே சொன்னோம், இது 27ல நிக்காது, இவர் பார்ட் கொடுப்பதுடைய நோக்கம் என்பது பாஜகவுடைய சின்னத்தில், தாமரை சின்னத்தில் மேலும் பலர் போட்டியிட போகிறார்கள். அதை முன்னாடியே தெரிவிக்க வேண்டாம், 27க்குள்ள தான் அடக்கிட்டோம், அடக்குனதுக்கு ஒரு அவார்டு கொடுங்கன்னு பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பண்றாருன்னு சொன்னோம். அதே திமுக காங்கிரஸ் 28 கொடுத்துருக்குன்னா அதுக்கு கீழே ஒரு சீட் கம்மியா தான் நிறுத்தி இருக்கோம். கடைசியில் இன்னைக்கு பார்த்தா தமாகவுக்கு, நான் கூட தமாகவுக்கு 2ஓ 3ஓ கொடுப்பாங்கன்னு 5 சீட்டில் கடந்த முறை போட்டிட்டு அதே கிட்டத்தட்ட நம்பர் வந்துருச்சு. அத்தனை பேரும், அதாவது ஒரு கூட்டணியுடைய மாநில தலைமையுடைய சின்னத்துக்கு அந்த மாநிலத்துல ஒரு செல்வாக்கு இருக்கும். சின்ன சின்ன கட்சிகள் போட்டியிட வரும்போது அவர்களுக்கு தனி சின்னம் இல்லைன்னா அந்த மாநில தலைமையுடைய சின்னம், அது எய்தர் சூரியனாக இருக்கலாம், இரட்டை இலையா இருக்கலாம், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு அதில் நிற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தாமரையை பார்த்தாலே ஜனங்களுக்கு கடுப்பு இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறமும் தாமரை சின்னத்துல இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், சின்ன கட்சிகள் நிக்குதுன்னா அப்ப இந்த கூட்டணிக்கு தலைமை தான் யார்? தமிழ்நாடு என்டிஏ அலையன்ஸ்ல ஏடிஎம்கே வந்து ஒரே ஒரு கட்சியை மட்டும்தான் உள்ள கூட்டு வந்தது. அது வந்து புரட்சி பாரதம். மற்ற எல்லாமே ஃபார்ம் பண்ணது வந்து பியூஷ் கோயல் தான். பாமகவோட பேசினதா இருக்கட்டும், தமாக கூட பேசினதா இருக்கட்டும், ஐஜேகேவோட பேசுனதா இருக்கட்டும். அதனால ஐஜேகே, பச்சைமுத்து, ஜான் பாண்டியன் எல்லாருமே வந்து லோட்டஸ்ல தான் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. இது ஒன்று. இன்றைக்கு அதை உறுதி பண்ணிட்டாங்க. மேபி இந்த வழக்கு சீனியர் ராமதாஸ் கோர்ட்ல போய் சின்னம் முடக்கப்பட்டால் அன்புமணிக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த 18 சீட்டுகளும் அவங்களும் பாஜகவில் தாமரையில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் 45 to 65 வரைக்கும் 42 கிட்ட வந்துருச்சு. அந்த 18 சேர்த்தா அருமையா 60. தாமகலாம் நிக்கிறதுக்கு 4 வேட்பாளருக்கு வந்து ஆங்காங்கிருந்து கூட்டம். இன்றைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமி ஒரு வேலையை செய்தார். ஏன்னா நேத்து வரைக்கும் ஒரு தகவல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கலவர பூமியாக நாங்கள் இந்த 5 வருடங்களில் உருவாக்க முயற்சி செய்திருக்கிற இடங்களை எல்லாம் நாங்க ஒர்க் பண்ண இடம் அப்படின்னு சொல்லி, குறிப்பாக திருப்பரங்குன்றம் போன்ற இடங்கள்லாம் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஒர்க் பண்றது இலவு கூட்டி வச்சிருக்கோம், இத்தனை செலவு பண்ணி இத்தனை பிளான் பண்ணியிருக்கோம், அது எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு எடப்பாடியிடம் பாஜக தலைமை நிர்பந்தித்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய ஹெவி வெயிட்டுகளுடைய தொகுதிகளா அது இருக்கு. குறிப்பா சொல்ல போனா திருப்பரங்குன்றத்திலேயே ராஜன் செல்லப்பா அவர் செல்வாக்கு மிக்க தொகுதி அதிமுகவில். அந்த தொகுதியை பாஜக கொடுத்து விட்டு நாங்க என்ன கழுத மேய்க்க போறதா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியும் அவர்களுக்கு இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு முதல்ல எடப்பாடி ஒண்ணு பண்ணிருக்காரு. காலையில 23 பேர் கொண்ட ஒரு முதல் பட்டியல். இந்த பட்டியல் இருப்பவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா மொத்த பேரும் முன்னாள் அமைச்சர்கள். முதல்ல எங்களை நாங்க வந்து காப்பாத்திக்கிறோம், அதுக்கப்புறம் உங்களை காப்பாத்துறோம்னு கட்சிக்காரர்களுக்கு ஒரு சிக்னல். அப்போ எடப்பாடி பழனிசாமி தொடங்கி தொண்டாமுத்தூரில் வேலுமணியிலிருந்து அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் தங்களுடைய தொகுதியை உறுதி பண்ணி இன்னைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமியால் லிஸ்ட் வெளியிடப்பட்டுருச்சு. அதற்கு பிறகுதான் அதிமுகவுடைய கட்சி அலுவலகத்துக்கு கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள்லாம் வருகிறார்கள். பேசி இப்ப கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் முடிச்சு விட்டுட்டார். அதுல குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் சிட்டிங் மினிஸ்டர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் பெரும்பான்மையானவை 90% முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும்தான் சொல்லல, மீதி அத்தனை தொகுதிகளையும் அத்தனை மினிஸ்டர்களுடைய தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு, அதுவும் ஜி.கே. வாசன், ஐஜேகே போன்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், சைதாப்பேட்ல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அந்த கைகளுக்கு விளையாடும் போது கிச்சு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி கிச்சு கொடுத்துட்டாரு. மாசு 5 தொகுதிக்கும் மாரத்தான் ஓடலாம் இப்படி ஒரு கேண்டிடேட் போட்டதுக்கு. இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அப்ப அவருக்கு மைண்ட்ல ஒண்ணு ஃபிக்ஸ் ஆயிட்டார், நம்ம சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, நம்ம விட்டு கொடுத்தாதான் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுங்கிற மாதிரி அவருடைய எண்ணம்ங்கிறது வந்து எதிர்கட்சி தலைவர் 25 சீட்டு ஜெயிச்சா எதிர்கட்சி தலைவர் செவந்தி எல்லாம் கிடைக்கும், காலி பண்ற செலவு மிச்சம், சுண்ணாம்படிக்கிற செலவு மிச்சம், இவ்வளவுதான் அவருடைய மொத்த கணக்கு. ஏங்க திமுக 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கு, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும்னா முதல்ல சிட்டிங் மினிஸ்டரை எதிர்த்து ஃபைட் பண்ணணுங்கிற அந்த நீங்க ஒரு உதாரணத்துக்கு திமுக எடுத்துங்க. 2021 தேர்தலில் திமுக அன்னாள் அமைச்சர்களை, அதிமுக அன்னாள் அமைச்சர்களை சொல்லி தூக்குச்சு. மாஃபா பாண்டியராஜன் தோத்தாரு, ஜெயக்குமார் தோத்தாரு, ராஜேந்திர பாலாஜி, சி.வி. சண்முகம்,
வரிசையா இப்ப பார்த்தோம்னா கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்களை தவிர கிட்டத்தட்ட அது போக செல்லூர் ராஜு மட்டும்தான் தப்பிச்சாருன்னு நினைக்கிறேன். கடம்பூர் ராஜுவும் காமராஜ், விஜயபாஸ்கர் 3 பேர் தான் வந்து அந்த தப்பிச்சது. மீதி அத்தனை முன்னாள் அமைச்சர்களையும் ஆள் போட்டு அதுதான் வேலை. முதல்ல அவங்கள அடி, யானை அடிச்சுட்டு வா உனக்கு மினிஸ்டர் தரேன். அப்படிதான் திமுக டீல் பண்ணுச்சு. அப்படி ஜெயிச்சதுனாலதான் இவங்களை வந்து அந்த லெவல்ல வீழ்த்த முடியும். அப்ப தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற நோக்கம் இருப்பவர்கள் அண்ணால அமைச்சர்களை எதிர்த்து களங்காணுவதற்கு அவங்களுக்கு தயாரான ஒரு நிலைமை. அவங்களுக்கு டைட் பண்ணாதானே அவங்க மத்த தொகுதியில கவனம் செலுத்த முடியாது. இப்ப சக்கரபாணி அவர்களுக்கு வந்து இவங்க வந்து போட்டிருக்க வேட்பாளர் வந்து கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க. இப்ப இதுவே அதிமுகவில் போட்டிருந்து அங்க அவருக்கு இணையான ஒருத்தர் போட்டிருந்தா அவருடைய மாவட்டமான மற்ற தொகுதியில கவனம் செலுத்த முடியாது. அப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் இல்லையா? திமுக அப்படிதான் ஏற்படுத்துச்சு. அதுதான் அரசியல், வழக்கமாக நடக்கக்கூடிய அரசியலே அதுதான். எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு நூதனமான அரசியல்வாதி, மாத்துறவர், கட்டங்களே நகர்த்துறவர் அவர் அப்படிங்கறது காயினை தூக்கி போட்டு போயிடுறாரு. வேற விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு. இந்த அறிவுக்கு தான் 2024 தேர்தல் அறிக்கையில தொப்புள் படை அமைப்புன்னு அறிக்கையெல்லாம் விட்டாரு. நேவல் தொப்புள் படை எவனோ காப்பி பேஸ்ட் பண்ணவன் தெருவில் இழுத்து விட்டான் பாவம். இல்ல அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கோர் அதிமுக தொகுதிங்கிறது வந்து அவினாசியை தூக்கி பாஜக கையில கொடுத்துருக்காரு. அவினாசி மட்டும் இல்ல, இன்னும் குறிப்பா அவினாசியுடைய சிட்டிங் எம்எல்ஏ தொடர்ச்சியா 3வது முறை ஜெயிச்சிருக்காரு நினைக்கிறேன். தனபால் வந்து அவருடைய மகன் கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு முன்னாடியே தாரவாவுக்கு போயிட்டார். அப்ப அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பாஜகவுக்கு தாரவாக்க போறாங்க. ஏன்னா எனக்கு தெரிந்து அந்த தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து 96 தமிழ்நாடு முழுக்க அதிமுக செருப்படி வாங்கி சிலவரி வாங்கின அந்த ஒரு தேர்தலை தவிர எப்போதுமே அதிமுக தோற்றதே கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதுதான் நிலைமை. இன்னொரு ஆப்ஷன் ராசிபுரத்தையும் கொடுத்துருக்கு. சங்ககிரியிலிருந்து ராசிபுரம் வந்து ராசிபுரம் தனி தொகுதி, அது இல்லைங்கிறதுக்கு பிறகுதான் அவர் அவனாசி தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்க எம்எல்ஏவா இருக்கிறார். இதை விட்டீங்கன்னா அவனாசி தொகுதியை நீங்க பாஜக கொடுக்குறீங்கன்னா அவருக்கு இன்னும் போவதற்கு ஒரு ஆப்ஷனாக ராசிபுரம் இருந்துச்சு. இந்த முறை ராசிபுரம் அவினாசி 2 தனி தொகுதிகளையும் அவங்க தூக்கி பாஜக கையில, கூட்டணி கட்சி இல்ல, கரெக்டா பாஜக கையில. ஏன்னா அதிமுகவுடைய கோட்டையா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை பாஜகவுக்கு கொடுப்பதன் மூலமாக பாஜக ஈஸியா அந்த வலதுசாரி வாக்குகளை தன்னுடைய வாக்குகளாக, ஆல்ரெடி இரட்டலை வாக்குகளா இருக்கிற தன்னுடைய வாக்குகளா மாத்திக்க முடியும். பழகிக்குவாங்க. அதாவது பிஜேபியோட இது வந்து ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுன்றது. இப்ப அவங்க கிளைம் பண்ணது எப்படி, போன தடவை ஓபிஎஸ் பிஜேபி லோகோல கண்டெஸ்ட் பண்ணி மற்ற எல்லா உதிரி கட்சிகளையும் லோட்டஸ்ல கண்டெஸ்ட் பண்ணி எங்க கிட்ட வந்து 12+% இருக்குன்னாங்கல்ல, அதே இதை அவங்க ரீடைன் பண்ணணும். அதை வந்து ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் இதுல நிப்பாட்டி சாப்பிட்டு எங்க கிட்ட 18% இருக்கு, அடுத்து நாங்க தான் தலைமை. 45 - 50 தொகுதிகளில் நிற்கக்கூடிய இந்த பாஜக அதற்குள் தன்னுடைய கூட்டணி கட்சிகள்னு அடிமைகளா இருக்கக்கூடிய பல கட்சிகள் உள்ள சேர்த்து விட்டு அதிமுகவுடைய வாக்குகளையும் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வலுவான வாக்கு சதவீதம் தனக்கு மட்டுமே இருப்பதா ஒரு தோற்றத்தை இல்ல. அதனால என்ன சொல்லுவோம், அடுத்த எலெக்ஷன்ல வந்து நான் தான் தலைமை தாங்குவேன், நீ டெல்லிக்கே கூட வர வேண்டாம், பிளைட் செலவு கூட மிச்சம். 29க்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சு. 29ல சொல்றேன், 29க்கு அப்புறம் சொல்லல. 29ல டெல்லி செலவு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காது. முதல்ல எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய சிஎம்மும் டிசிஎம்மும் சொல்றபடி அவர் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருப்பாரு, சந்தேகம் தான் இல்லையா? நிதிஷ்குமார் ஒரு இது எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறோம். ரொம்ப மயிரிழகளை வந்து ரங்கசாமி தப்பிச்சிருக்காரு. ரங்கசாமியோடைய இது வந்து அவருக்கு தெரியும் பாஜக எப்படி கையாளணும்னு. அது ரொம்ப தெளிவா பாஜகவே இறங்கி வர அளவுக்கு பண்ணிருந்தாலும் அவர் ஒரு டென்னிஸ் பிளேயர் இல்லையா, யமஹா வேற வச்சிருப்பாரு. முக்கியமா இந்த தேர்தலில் இருந்து எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த வீம்பு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, 170 சீட்ல வந்து இரட்டலையை நிறுத்துவேன் அப்படிங்கிறது. இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு தலைவருக்கு மக்கள் ஏற்பு இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு, அவர் முகத்துக்காகவே ஓட்டு போடுற ஒரு நிலைமை இருக்குன்னா அது திமுகவுடைய தலைவர் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு காலத்தில் அப்படியான ஒரு செல்வாக்கு உருவாகுதுன்னா அப்போ 180 சீட்டு 175 சீட்டை தங்களுக்கு வைத்துக்கொண்டு 50-60 சீட்டுகளை மட்டும் கூட்டணிகளுக்கு விட்டு தந்து போட்டியிடுகிற அல்லது மொத்தமா 234 சொந்த சின்னத்துல தனியா நிக்கக்கூடிய செல்வாக்கெல்லாம் அவங்க இருக்குது பண்றாங்கிறது ரெண்டாவது. எடப்பாடி பழனிசாமியை ஒரு தலைவராக தமிழ்நாட்டுடைய முதல்வர் வேட்பாளர் முகமாக ஏற்றுக்கொள்வதிலேயே மக்களுக்கே உடன்பாடு இல்லைங்கிறதா இந்த 11 தோல்விகளும் சொல்லக்கூடிய செய்தி. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கே ஓட்டு இல்லைங்க போது உங்களுடைய கோர் ஓட்டு வங்கியே பொளந்து போய் 20, 21 உங்களுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கியை காட்டிட்டு இருக்கும் போது என்ன காரணத்துக்காக நீங்க 175+ நான் நின்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தமே இல்லை. நீங்க இறங்கி வந்து
120 சீட்டு 130 சீட்டு எனக்கு நான் வச்சுக்கிறேன், மற்றவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து தனக்கு இதுவரைக்கும் வராத வாக்குகளை எப்படி கூட்டி போட்டு பார்த்தாலும் திமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதத்தை தாண்ட முடியலங்கிறதா எல்லா தேர்தல்களும் சொல்லக்கூடிய செய்தி. இந்த 45 to 52 வரைக்கும் போயிட்டு வருது. 45 to 52 கிராஸ் பண்ணணும்னா இதுவரைக்கும் நமக்கு வாக்களிக்காத தரப்பிலிருந்து கட்சிகள்ல இருந்து வாக்குகளை அதிமுக கூட்டணி வரணும். கொண்டு வந்தா மட்டும்தான் அது நடக்கும். சீமான் எல்லாம் சேர்த்தாதான் இனிமேல் எடப்பாடியால வந்து 60 தாண்ட முடியும். சீமானை நீங்க உதாரணத்துக்கு சொல்லு. சீமான் 8% வாக்கு வச்சிருக்காப்ல. இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா 9 10 விஜய்க்கு இருக்குன்னா இவர்களை எல்லாம் உள்ள அகாமடேட் பண்றதுக்கான வழிகளை பார்த்தால் மட்டும்தான் திமுகவோடு ஒரு ஜெயிக்கிறது ரெண்டாவது ஃபைட் பண்ண முடியும். ஒரு ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பே அமையும். அப்ப நீங்க 130 இது கடந்த முறையில திமுக வலிமை இழந்திருந்த காலங்கள்ல சரிபாதி சீட்டுகளை எல்லாம் விட்டு அது அன்றைய தேதிக்கு வெற்றிகரமா இருக்கா தோல்வியா இருக்காங்கிறது இல்ல. ஆனா அன்னைக்கு அதை தவிர வேறு வழி இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபன் பண்ண வேண்டிய வாய்ப்புங்கிறது 120 115 சீட்டுகளை அது கண்டிப்பாக மெஜாரிட்டியே கொடுக்காதுதான். ஆனா நீங்க ஒரு டஃப் ஃபைட்டுக்கு கொடுக்கணும்னாலே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், புதிதாக வரக்கூடிய கட்சிகள், அதிமுக கூட்டணிக்கு வாக்கே அளிக்காத கட்சிகளை தன் பக்கம் கூட்டிட்டு வந்து வாக்கு சதவீதத்தை 2 பானையில காக்கா கல்லு போடுற மாதிரி கூட்டுனா மட்டும்தான் அந்த வேலை செய்யறது யாருன்னா இந்த பக்கம் முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்கு. ஒரு கட்சியும் விடாம என்ன தொந்தரவு கொடுத்தாலும், என்ன எல்லை மீறி வெளியிலேருந்து ஆட்களை வைத்து பேச வைத்து கொண்டு இருந்தாலும் கூட, அல்லது கட்சியினுடைய உத்தரவை மீறி சில பேர் பேசினாலும் கூட அதை பற்றிலாம் பொருட்படுத்தாமல் அந்த தலைவர்களுடன் பேசி இந்த கட்சி குறிப்பாக 2 கட்சி உள்ளே வந்துருக்குது. உள்ளே வந்துமே வந்து அந்த கூட்டணியை பேக்கை காப்பாற்றிக்கிட்டார்ல. இன்னொரு விஷயமும் இருக்குது. எந்த கூட்டணியில் சீட்டுக்காக ஒரு அடிதடி நடக்குது, இப்போ பெரிய ஒரு வாத பிரதிவாதம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டணி வெளில போகக்கூடிய கூட்டணி. அதனால தான் அங்கே வந்து எனக்கு அதிகமாக சீட்டு வேணும் அது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரக்கூடிய சூழல் வருதுன்னா அந்த கூட்டணி வெல்லக்கூடிய கூட்டணிங்கிறதுனால தான். அதுதான் இங்கே திமுக கூட்டணியில் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் பேசுவதற்கு மக்கள் முன்னாடி எடுத்து வைப்பதற்கான பாயிண்ட்டுகளை நிறைய கொடுத்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, உதிரியா இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, எதிர்கட்சியுடைய அணியில வந்து திரண்டு இத்தனை பிரச்சனைகள் உங்கள் ஆட்சியில் இருக்கிறது, நாங்க அதை மாத்தியே தீர்வோம்னு சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாங்க. கடந்த காலங்கள் அப்படிதான் உருவாயிருக்கு. இந்த ஆட்சியில ஈவன் எடப்பாடி பழனிசாமிக்கே குற்றங்குறை சொல்லுவதற்குங்கிறதுக்கு திட்டங்களோ அதனுடைய ஒன்றிய அரசுடனான உறவுகள்ல சிக்கல்களோ எதுவுமே இல்லை. எல்லா புள்ளிகள்லையும் நீங்கள் எதையெல்லாம் கொள்கைன்னு சொல்றீங்களோ, எதெல்லாம் தமிழ்நாட்டுடைய என்ன பிரதிபலிப்பு என்னவா இருக்கோ அதை தான் ஆட்சி பிரதிபலிக்குது. இவங்களுக்கு சொல்லுவதற்கு பாயிண்டே இல்லை. பாயிண்டே இல்லைங்கும் போது எதிர்கட்சிக்கே சொல்லுவதற்கு பாயிண்ட் இல்லைன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கூட்டணியை முறித்து விட்டு உங்ககிட்ட வருவதற்கான தேவை என்ன வரும்? நீங்க ஜெயிப்பீங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா வரும். நீங்க ஜெயிக்கிறீங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. இந்த ஆட்சியின் மீது அவர்கள் குறைகளும் கிடையாது. அவர்கள் இன்னும் சொல்ல போனா எங்க கட்சி என்னென்ன கொள்கையாக வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லுவதற்கான இடம் இந்த ஆட்சியில் இருக்கிறது. நாங்க போய் சொன்னா அது உடனடியாக சட்டமாக மாறுகிறதுன்னு அவர்கள் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க. இந்த கட்சிகளை எப்படி எடப்பாடி பழனிசாமி தன் பக்கம் இழுக்க முடியும்? எய்தர் நீங்க இருக்கக்கூடிய சீட்டுகளை திமுக கொடுக்கக்கூடியது வந்து 5 சீட்டுகள் இருந்து 10 சீட்டுகள் தான் காங்கிரஸை தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது போதும் அப்படின்னு அவங்க அங்க நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நாங்க ஆட்சி அமைக்க போறது கிடையாது, ஆனால் நாங்கள் மக்கள் முன்பு போயிட்டு ஒரு நல்லாட்சி நடந்திருக்கிறது, அந்த நல்லாட்சி தொடருவதற்கு நாங்க வாக்கு கேட்டோம், எங்களுடைய வாக்கின் பலத்தால் தான் மீண்டும் திமுக ஆட்சியில் அமைந்திருக்குதுன்னு சொல்லுவதற்கு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க விரும்புறாங்க. இல்ல இப்ப இந்த ஆட்சியிலே சில இஷ்யூஸ் வந்து கம்யூனிஸ்டும் விசிகாவும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு தூய்மை பணியாளர்கள் அது வந்து ரொம்ப முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது மட்டும் இல்லாம அவங்க கேட்ட கோரிக்கையை விட இப்ப அவங்களுக்கு வந்து மதிய உணவு காலை உணவுன்றத அரசாங்கம் ப்ரொவைட் பண்ணுச்சு. அதே மாதிரி 8 மணி டு 12 மணி வேலை அதிகரிப்பா இருக்கட்டும், சாம்சங் பிரச்சனையா இருக்கட்டும், இவங்க தான் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களே தவிர ஏடிஎம்கே அதை பத்தி வாயவே திறக்கல. ஈவன் அந்த நர்ஸ் ப்ரொடெஸ்ட் கூட இந்த கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் ப்ரொடெஸ்ட் பண்ண அளவு கூட ஏடிஎம்கே பேசல. ஆணவ கொலையை பத்தி இத்தனை பேர் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே பேசுறாங்கல்ல. நேற்று தேர்தல் அறிக்கை விட்டுருக்காப்புல ஒரு வார்த்தை அதை பற்றி இருக்குமா? இவங்க அந்த அரசியலுக்குள்ளேயே இல்ல, எப்பயுமே இல்ல. திமுக தான் வந்து மெனக்கட்டு சில விஷயங்களை சொல்லி அது 279 இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லி ஓட்டு இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி பிரச்சனை வரும். ஆனாலும் கூட சமூக நீதியை விடாமல் எங்களுடைய கொள்கை இதான்னு சொல்லி திமுக அதுல ரொம்ப இதா இருக்கும். ஆனா எந்த விதமான இவங்களுக்கு சமூக நீதியோ ஒரு முற்போக்கோ எதுவுமே கிடையாது. இல்ல இப்ப இது இத்தனை நாள் வரையும் பாமக ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ள போற வரையும்
அன்புமணி ராமதாஸ் திமுக பார்த்து சொல்லிட்டு இருந்தது என்ன, நீ காஸ்ட் சர்வே நடத்தல, 10.5% கொடுக்கலன்னு. நேத்து தேர்தல் அறிக்கை வந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? இல்ல இப்ப பெரியவராவது 2019-21 டிமாண்ட் வச்சாரு, இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு. பண்ணி கொடுத்தா சேர்ந்தார். நீ என்ன டிமாண்ட் வச்சா? எனக்கு ராஜ்யசபா போதும்னு நீ வாங்கிட்ட, மத்த சீட்டெல்லாம் நீ வித்துருவ. முற்போக்கு தரப்புல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே சொல்றேனே, அவர்களுக்கு எடப்பாடி மீதான பயம் என்பது நாளைக்கு உங்களுக்காக வந்து சீட் ஜாஸ்தி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வந்தாலுமே கூட தோத்துட்டோம்னா எங்களுடைய கன்விக்ஷன் மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற இமேஜ் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் பிரச்சனைங்கிற இந்த கூட்டணியில் இருக்கிறது இடப்பயிர் தான். எங்களுக்கு கூடுதலா சீட்டு வேணும்னு கேக்குறாங்கல்ல, அந்த சீட்டு கிடைக்கலினாலும் அவங்க அந்த கூட்டணியில் இருப்பதற்கு காரணம் மாறுநாள் தோல்விதான் கிடைக்கும். எடப்பாடி மீது அந்த நம்பிக்கை இல்ல. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தாலும் விஜய் இருக்காரு, அதையும் அவங்க ஏத்துக்கல. இல்ல விஜய் எல்லாம் எந்த அரசியல் கட்சியுமே ஏத்துக்காதுங்க. நம்ம வந்து இன்னைக்கு இன்னும் தேர்தல் நடக்கல, தேர்தல் முடிச்சதுக்கு பிறகு இப்படி ஒரு பீஸ் ஏன் நாசமா போச்சு அப்படி ஏன் விளங்காதுங்கிறத விரிவா பேசலாம். குறிப்பா ஒண்ணு சொல்லுவேன், இந்த கூட்டணி கட்சிகள் பல பேருக்கு இப்ப இந்த ஆதவர்ஜனால நேற்றுக்கு ஒரு வாயை விட்டு அவன மாதிரி ஒரு ஓட்டவாயை நம்ம பார்த்ததே இல்லை. கேட்டு உழுவருக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணக்கூடாதுல்ல. இப்ப வந்து எங்க வீட்டு வாசல்ல 100 பேர் நிக்கிறாங்க, எல்லாம் காங்கிரஸ் போர்டு வச்சான்னு நிக்கிறாங்க, அடுத்து அசிங்கமா தானே கேட்க வரும். பின்னால் என்ன நினைக்கிறாப்லன்னா, எரிச்சல் ஊட்டுவது, கல்லெடுத்து அடிக்கிற இன்ப நிதியை பத்தி பேசுறேன், அவங்க பேரன்லாம் வந்து ஏன் தான் பிறந்தோன்னு நினைச்சிருவாங்க. அப்படின்னா இப்ப உனக்கு பொண்டாட்டி இல்லையா, உனக்கு பிள்ளை இல்லையா, இழுத்து விட்டு ஸ்விம்மிங் பூல்ல நீந்த விட்டு பேசுறதுக்கு நமக்கு வாய் இல்லையா? ஆனா இப்படி பேசுவதன் மூலமா கேலரி கைதட்டும். இல்லப்பா, அவங்களுக்கு வந்து இத்தனை நாள் வரையும் ரஜினியும் அஜித்தையும் கமலையும் திட்டி இதே மாதிரிதான் திட்டிட்டு இருந்தாங்க, குடும்பத்தை இழுத்து வச்சுதான் திட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதுதான் புரியும், பிடிக்கும். அததான் இவன் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்லயும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த மாதிரி ஆசாமிங்க ஒரு பக்கம் இருக்காங்க. விஜயை ஒரு போன்ல பிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருந்துச்சுன்னா இவங்கள ஒரு கட்சியாவது போய் சேர்ந்திருக்கும். பிரவீன் சக்கரவர்த்தியை தவிர யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அவங்கிட்ட என்ன இருந்துச்சோ, எதை பார்த்து மயங்கினானோ, இல்ல சார்ட்டர்ட் பிளைட்ல போனானோ, இவங்க யாருக்குமே விஜய் கிட்ட பேசுவதற்கான சேனல் ஒன்னே கிடையாது. முக்கியமான டாக்குமெண்ட் வந்திருக்கும், சேனலே கிடையாது. என்னன்னு பேசுவீங்க, என்ன உறுதிமொழி வாங்குவீங்க, எனக்கு என்ன பண்ணி கொடுப்பேங்கிறத எப்படி கேட்கறது? இல்ல ராஜ்மோகன் பேசினா என்ன கிடைக்கும் சொல்லு. அவங்க எல்லாம் வந்து எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா, நேத்து ஒரு பொதுக்கூட்டத்துல அவனே மாலையை போட சொல்லி கேண்டிடேட்டா அவனே அறிவிச்சுக்கிட்டான். ஒரு கட்சி முறையா தேர்தலை சந்திக்க போது இவன் எப்ப கேண்டிடேட் அறிவிக்கிறான்னு தெரியல, எனக்கு நீங்க என்னடா அறிவிக்க, கவுண்டமணி தான் போட்ட தானே மாலையை போட்டுக்கிற மாதிரி அவனே அறிவிச்சுக்கிட்டு எலெக்ஷன் வேலை 27ஆம் தேதி அறிவிக்க போறானா? இல்ல 27ஆம் தேதி அறிவிக்க போறானா? எங்கன்னா மாநாடோ பொதுக்கூட்டமானா இல்ல, வழக்கமான அந்த அதே மண்டபம். அந்த ரெசார்ட்டை வந்து ஏதோ வாடகைக்கு எடுத்துட்டாங்க போல இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு நாங்க கேட்கறப்பெல்லாம் டேட்டு கொடுத்துருங்கன்னு ஓயர் ரூம் மாதிரி அதை பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துலதான் வந்து எடப்பாடியுடைய தேர்தல் அறிக்கை வழக்கமா வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வரும், அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அதிமுக தேர்தல் மிஸ்டர் பீன் மாதிரி பார்த்து எழுதணும். இமீடியட்டா வந்து அதுல ஒரு விஷயம் நம்ம வந்து எடப்பாடியை பாராட்டணும். அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம், வெல்ஃபேர் ஸ்கீம்ல வந்து அதே நிலைமையில ஃப்ரிட்ஜ் தருவேன்னு இருக்கான், நம்ம பாராட்டணும். வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதெல்லாம் ரைட்டு. போன தடவை வாஷிங் மிஷின் சொன்னாரு, அந்த வாஷிங் மிஷின் என்னாச்சு? போன தடவை சொன்னேன், அப்ப இப்ப என்ன சொல்லணும்? போன தடவை வாஷிங் மிஷின் சொன்னேன், இப்ப ஃப்ரிட்ஜும் சேர்த்து தரேன்னு சொல்லணும். இல்ல வாஷிங் மிஷின் தானே உண்மையாலுமே பெண்களுக்கு வந்து சுமையை குறைக்கக்கூடிய விஷயம். அவங்க 2016 போன் சொன்னானுங்க, அதுவே கொடுக்கல. இலவச வைஃபை சொன்னானுங்க, அதுவும் கொடுக்கல. இப்படியா சொல்ற நிலைமைக்கு வந்து திமுக வந்து வச்சிருக்கேன்றத சொல்றேன் நான். அதான். அப்புறம் இங்க என்னெல்லாம் நடைபெற்றுட்டு இருக்கோ அதையெல்லாம் வந்து அறிக்கையா விட்டுருக்காரு. உதாரணத்துக்கு 1 ட்ரில்லியன் எக்கானமி. ஏன் செல்லம், உனக்கே கூச்சமா இல்லையா? 2017 இருந்து 21 வரையும் எத்தனை கம்பெனிகள் வந்ததுன்னு கனவுகள் வெல்லும் நிகழ்ச்சியில நீ ஆசைப்பட்டு கேட்ட வெள்ளை அறிக்கையை வந்து டிஆர்பி ராஜா மினிஸ்டர் வந்து சொன்னார். அதை வச்சே உன்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாதா? இன்னொன்னு, இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இருக்காது. ஏன்னா இந்த தேர்தலுடைய ஒற்றை முழக்கமாக ஆளுங்கட்சி திமுக எதை முன்வைக்கிறதோ அதற்கு பின்னாலதான் தேர்தல் நேரேட்டிவ்ங்கிறது ஓடும். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அதிமுக அதற்கு பதில் சொல்லுவதையோ அல்லது அதற்கு கவுண்டர் பண்ணுவதற்கு தான் போய் ஆகணும். அது மட்டும்தான் அவங்களுக்கும் உருப்படுறதுக்கான வழி. நீ டெல்லியின் அடிமையாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை மொத்தமாக டெல்லிக்கு அடகு வைப்பதற்காக கூட்டணி வச்சுட்டு வர்ற. அப்ப இந்த தேர்தல் என்பது திமுக தமிழ்நாடு வெர்சஸ் பாஜக அண்ட் டெல்லி அப்படின்னு அவங்க
ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதுதான் எங்களுடைய ஆபத்து, அதை நோக்கி தான் இந்த தேர்தல் அணுகிறோம்னு அவங்க சொல்லிட்டா, அப்படி இல்லைன்னு தான் நீ சொல்லி ஆகணுமே தவிர அதை கடந்து போய் நான் பிரிட்ஜ் தரேன், உன் நாடே போக போகுது, அவன் திருடிட்டு போறதுக்கு இவன் கூட்டிட்டு வர்றான் அப்படின்னு அவர் சொல்றாரு, நான் உனக்கு பிரிட்ஜ் தரேன் அப்படின்னு சொன்னா கட்ட விளக்க மாத்த கொண்டு அடிப்பாங்களா மாட்டாங்களா? அந்த வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு வர்றார். அது அவருக்குமே தெரிந்ததாலதான் வழக்கமா இது மாதிரியான அறிவிப்புகளை எல்லாம் மொத்தமா பிரச்சாரம் தொடங்கும் போது 400 வாக்குறுதி 500 வாக்குறுதின்னு ஒரு புக்லெட்டையே தூக்கி காமிச்சு இது அத்தனையும் செய்ய போறான்னு சொல்லுவாங்க. இவருக்கு எப்ப பிரஸ் மீட் வச்சு 4 பேர்த்த சுத்தி உட்கார வச்சு தவணை முறையில அறிவிப்புகளை வெளியிட்டாரோ அப்பவே இது சும்மா ஒரு சாங்கியத்துக்கு எல்லாரும் எம்புருஷன் கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரிதான் தேர்தல் அறிக்கை. 2021 மார்ச் 7ல டிஎம்கே லீடர் 7 முழக்கம் வச்சார். அதை இவர் காப்பி பண்றாராம், நானும் அந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு. அவர் சொன்ன 7 முழக்கத்துல ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. 1 ட்ரில்லியன் எக்கானமில 45% கோவிட் இருந்துமே நம்மளால கொண்டு வர முடிஞ்சிருச்சு, வந்தாச்சு. அடுத்து இன்னும் அதிகப்படியான இப்ப அந்த கனவுகள் இப்ப டிஎம்கே சொல்ல புதுசா என்ன சொல்ல போகுதுன்றது தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த 2000 ரூபாய் தருவேன்றது, மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சிறப்பு தொகுப்பு கொடுக்குறேன்றது, இதெல்லாம் சொல்லியாச்சு. 11.19ங்கிறது இந்த ஃபினான்சியல் இயர் முடிஞ்சிச்சுன்னா இது நம்பர்ஸ் இன்னும் கூடும். ஆமா கூடும். இதுவரையும் கலைஞர் இருந்த காலத்திலே அட்டைன் பண்ணாத ரிசல்ட்ஸை டிஎம்கே மாடல் 1.0 இது பண்ணிருக்கு. இப்போ அது இந்த மாதிரியான சூழல்ல இவர் எதற்காக இப்போ வந்தார், லேகி விற்கிற மாதிரி ஊர் ஊரா போய் கொஞ்சம் கொஞ்சமா 10,000 ரூபாய் தரேன், மக்கள் வரியிலான கஷ்டப்படுறாங்க, எப்படிங்க கொடுப்பீங்கன்னா வரி போட்டு கொடுப்பேன் அப்படின்னு ஐடியா. இதெல்லாம் சரக்கு எப்படி அடிப்பேன், பாட்டில் இடைக்கு போட்டு அடிப்பேன், பாட்டில் எப்படி கிடைக்கும், சரக்கு அடிச்சா கிடைக்கும். அவருமே மயிலம் உஷாரா எஸ்கேப் ஆயிட்டாரு. அவருக்கு என்னப்பா 2 வருஷம் இன்னும் 28 வரையும் இருக்கு, சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்ட்டு போயிட்டு வருவாரு. திமுக தலைவர் திருவாரூரிலிருந்து தன்னுடைய தேர்தல் ரொம்ப டைமும் கம்மி தான், 20 நாள் தான் எல்லா கட்சிகளுக்குமே கிடைக்கும் வைங்க. அவர் திருவாரூர்லேருந்து ஆரம்பிக்கிறார். அவர் எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர்லேருந்து. இது இந்த என்டிஏ விசஸ் தமிழ்நாடுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டே இதுதான். குருமூர்த்தி நேற்றுக்கு அந்த ஸ்மிதா பிரகாஷா ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இந்த ஆள் பேச்சையெல்லாம் கேட்டு பிஜேபி அரசியல் நடத்தினால் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும். இந்த ஆள் குருமூர்த்தி என்ன சொல்ற அப்படின்னா, விஜய்க்கு ஃபேனுங்கள்லாம் இருக்காங்க, அது நிறைய பேர் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா அந்த ஃபேன்ஸ் ரொம்ப புத்திசாலி. அவர் திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் நல்லா கேட்டுக்குவாங்க. ஓ திமுக இவ்வளவு மோசமானதா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்ப திமுகவை யாருக்கு வாக்களித்தா வீழ்த்த முடியும்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். நேரா தாமரையில குத்துன்னு குத்த போறாங்க அப்படின்னு இவர் அந்த அம்மா உட்கார வச்சு குத்துன்னு குத்திட்டு இருக்காப்புல. அது கேட்டுக்கிட்டு போகுது. ஆனா இதையும் நம்பிதானே அவனுங்க இந்த மாதிரியான ஆசாமிகள் சொல்வதை நம்பிதானே மேல டெல்லியில இருந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இப்படி எடுத்தா அது எப்படி வராங்க, இதை கன்வின்ஸ் பண்றாங்க. விஜய் ஃபேன்ஸ் விஜய்க்கு போட மாட்டாங்க, விசிலுக்கு போட மாட்டாங்களா, நம்மால் டம்மி பாவா தான், அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் கேட்டுக்குவோம், ஓட்டை கொண்டு போய் பிஜேபிக்கு குத்துவோம். அந்த ஜேவிசின்னு ஒருத்தன் இருப்பான்ல, ஒரு நூலிபான், அவன் பேசுறதெல்லாம் அந்த ஆள் ஏஎன்ஐல போய் பேசியிருக்கான். அவன் அவனோட சப்ஸ்கிரைபர் போல குருமூர்த்தி. அவன் 2021 பயங்கரமான ஆள் நினைச்சேன். யாரு அந்த ஜேவிசி? உங்களதான் வெளுக்கணும். திமுக தன்னுடைய கூட்டணி இடப்பங்கீட்டை எல்லாம் முடிச்சிருச்சு. சந்தோஷமாக எல்லாரும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டாங்க. ஊடகவியலாளர்கள் தேமுதிக 10 கொடுத்ததுல அதிருப்தி. யாருக்கு அதிருப்தி? இல்ல எனக்கு தான் அதிருப்தி. ஏய் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு எல்லாரும் போயிட்டாங்கடா, யாருக்குடா அதிருப்தினா? கம்பெனி நடத்துறனே எனக்கு காதலர் தினத்துல குணால உட்கார்ந்து இருப்பான்ல, அதான். அவங்க 5 தொகுதி எடப்பாடி கிட்ட நாடாளுமன்ற இதுலயே வாங்குறாங்கன்னா அது சட்டமன்றத்துல 30 தொகுதி கணக்கு. 30 தொகுதி இல்லைனாலும் திமுக கூட்டணியில 20, 18, 15ஆவது வரும் அப்படின்னு அவர்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. திமுக 10 தொகுதிகளை தேமுதிகவுக்கு கொடுத்து இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி ஆல்ரெடி 170+ சீட்ல 2021 நிற்கும் போது எந்தெந்த கட்சிகளை எல்லாம் திமுக கூட்டணியில வச்சிருந்ததோ அதிலிருந்து வேல்முருகனை தவிர யாருமே வெளியே போல. அந்த வேல்முருகனும் தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்சிட்டாரு. வந்திருக்காங்க எத்தனை கட்சிகள்? மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட 3% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி, 10 ஆண்டுகள். பெரிய மனுஷன் அவரை உள்ள அகாமடேட் பண்ணிருக்காங்க. தேமுதிக என்கிற கட்சியை உள்ள சேர்த்திருக்காங்க. 1% மேல வாக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் 2 உள்ள. அதுக்கப்புறம் SDBI வந்திருக்கு, கருணாஸ் வந்திருக்கா. அப்படி இத்தனை பேரையும் சேர்த்து
மீண்டும் திமுக 175 பிளஸ்ல சூரியன் நிக்க போகுதுங்கிற அந்த செய்தி இருக்கு பாத்தீங்களா? இது நடக்கவே நடக்காது, காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போயிரும். காங்கிரஸுக்கு பேக்கப் பிளானாக தான் தேமுதிக உள்ள வந்திருக்கு. காங்கிரஸ் வெளியே போனாலே இந்த கட்சி கூட்டணி தோத்துருன்னு நம்ம கிளப்பலான்னு பார்த்தோம். அதுக்கும் வாய்ப்பு இல்ல. கூடுதலா தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இதுக்கெல்லாம் தாண்டியும் 175 சீட்ல சூரியன் நிக்க போகுது அப்படிங்கிறது அது அதிருப்தி இல்ல, ஒரு ஆயாசத்தை கொடுக்கிறது. அதுதான் இப்படி என்னங்க நீங்க நாங்க எவ்வளவோ பிளான் பண்ணி வந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு நாங்க அடுத்த தடவையும் சொந்தமா தான் காசு கொடுத்து போகணும் போல என்ற அளவுக்கு இருக்காங்க. எப்ப புரிஞ்சிருக்கணும்னா, அவர் வண்டி ஏறும்போது ஒரு சிக்னல் கொடுத்தாரு பாத்தீங்களா, அப்பவே அது முடிஞ்சிருச்சு, தொண்டை வரைக்கும் நிறைச்சிட்டேன் அப்படிங்கறதான் ஒரு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிருக்காரு. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம், பாலிடிக்ஸ்.